எத்தனை நாட்டு தமிழரை இணைத்துவோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம், எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசியறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2064 இன்று சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாக்யலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு தமிழ்குமரன் அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 16 புறவுரிமை. அகழ்வாரை தங்கம் நில கொள்ள தன்மைகள் பொருத்தம் தலை பொருத்தல் எழுபது என்று பதிலை மாற்றினேன். பொத்தாருக்கு ஒன்றாண்டு என்று பொத்தாக பொண்ணு துணையும் புகழ் திறனத்தில் தப்பறை செய்யணும் நோய் வந்த அறநிலம் செய்யாரை நன்று மிகுதியால் மிக்கவை செய்யாரை தந்த தகுதியால் வென்றுவிட தன்னால தூய்மை உடையாத பயிரினால் சொல்வோக்கி உன்னாவது பெரிய பெற சொல்லும் நான் பாதிப்பேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக பத்மஸ்ரீ அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 26 பொருள் செயல்கை. பொருளவரை பொருளென்று செய்யும் பொருள் அது இல்லை. இல்லாத எல்லோரும் எல்லோரும் செல்வது இல்லான் செய்வது சிறப்பு. பொருளென்ன பொய்யா விளக்கம் எல்லாருக்கும் நீதை ஏற்று சென்று அரணீனும் இன்பமும் வீணக்கருணை இன்றி வந்த அல்போடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் இல்லாத பொருளை விடாது. பொருளும் ஒரு பொருளும் தன்னால் கெடுப்பொருளும் நந்தன் பொருள். அருள் என்னும் அன்பின் குழவை பொருள் என்னும் செவ்வாய் செவ்வியால் ஒன்று செய்கிற பொருளை சேர்ந்து சிறப்பிற்கும் ஒன்பொருள் காப்பை ஏற்று ஏற்று என் கூட யானை இரண்டும் கண்டு. நன்றி, வணக்கம்.
நன்றி. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 22 ஒப்புரவறிதல். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எந்நாற்றும் கொள்ளோடுது. தாளாட்சி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. புத்தேர் உலகத்து ஈண்டும் பெருளது ஒப்புரவு நல்லது. ஒருட்டது அறிவான் உயிர் வாழ்வுடன் மற்றையன் சித்தால் வைக்கப்படும். ஊருணி நீர் தற்றிய உலகம் பேரடி வாழன் திருட்டன். நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டில்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஈசான். இன்றைய நிகழ்வு என் குரல் பேதமை அதிகாரத்தினுடைய 4வது குரல். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். படித்தும் படித்தவற்றை உணர்ந்தும் மற்றவர்க்கு சொல்லியும் அவற்றின்படி வாழாதவரை காட்டிலும் அறிவற்றவர் வேறு இல்லை. படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை பலருக்கு உணர்த்திடவும் கூடியவர்கள் தாங்கள் மட்டும் அவ்வாறு நடக்காமல் இருந்தால் அவர்களை விட பேதைகள் யாரும் இருக்க முடியாது. இனி வரலாற்றில் என்று இன்று மே மாதம் 29ஆம் நாள், இதே நாளில் 1328ஆம் ஆண்டு 4ஆம் பிலிப் பிரான்சின் மன்னராக முடிசூடினார். 1660ஆம் ஆண்டு 2ஆம் சார்லஸ் பெரிய பிரித்தானியன் மன்னராக மீண்டும் முடிசூடினார். 1677ஆம் ஆண்டு வெர்ஜீனியாவின் குடியேறிகளுக்கும் உள்ளூர் படங்குழிகளுக்கும் இடையில் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. 1790ஆம் ஆண்டு ரோட் தீவு ஐக்கிய அமெரிக்காவின் 13வது மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1848ஆம் ஆண்டு விஸ்கான்சின் ஐக்கிய அமெரிக்காவின் 30வது மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1864ஆம் ஆண்டு மெக்சிகோ பேரரசர் முதலாம் மாக்சிமிலியன் முதல் தடவையாக மெக்சிகோ வந்து சேர்ந்தார். 1867ஆம் ஆண்டு ஆஸ்திரிய அங்கேரிய பேரரசு அமைக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு வட அமெரிக்காவை சுற்றி வந்த முதலாவது கப்பல் புனித ராக் கனடா காலிபர்ஸ் நகரை வந்தடைந்தது. 1953ஆம் ஆண்டு எட்மண்ட் ஹிலாரி, செர்பா டென்சிங் இருவரும் எவரெஸ்ட் சிகரத்தை முதலாக ஏறி சாதனை படைத்தனர். 1972ஆம் ஆண்டு டெல் அவிவ் விமான நிலையத்தில் 3 சப்பானியர்கள் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டதில் 26 பேர் கொல்லப்பட்டனர். 1982ஆம் ஆண்டு இலங்கை மட்டக்களப்பில் சுவாமி விபுலானந்தா இசை கல்லூரி தொடங்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு தலைவர் ரொனால்டு ரீகன் சோவியத் தலைவர் கோர்பச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொருட்டு மாஸ்கோ வந்து சேர்ந்தார். 1990ஆம் ஆண்டு போரிஸ் எல்சின் சோவியத் ருஷ்யாவின் அரசு தலைவராக நாடாளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்டார். 1999ஆம் ஆண்டு டிஸ்கவரி விண்ணோடம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துடன் தனது முதலாவது இணைப்பை வெற்றிகரமாக முடித்தது. 1999ஆம் ஆண்டு 16 ஆண்டுகள் ராணுவத்தின் பின்னர் நைஜீரியாவில் அரசு தலைவர் மக்கள் தெரிவு செய்தனர். 2005ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்தது. 2008ஆம் ஆண்டு ஐஸ்லாந்தின் 6.1 அளவு நிலநடுக்கம் தாக்கியதில் 30 பேர் காயமடைந்தனர். 2012ஆம் ஆண்டு இத்தாலியின் வடக்கே 5.8 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 24 பேர் உயிரிழந்தனர். இதே ஆண்டில் 1917ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய 35வது குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடி, 1917ஆம் ஆண்டும் தர்மபுரம் பா சுவாமிநாதன் தமிழிசை தேவார பேரறிஞர் 1923ஆம் ஆண்டு பிறந்தனர். இதே நாள்தான் இந்தியாவினுடைய 5வது பிரதமர் சரண் சிங் 1987ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். கேட்குதா? சரி. காசி ஆனந்தனுடைய பாடல் இது. தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழையே கொன்று தொலைத்தாய். தமிழா அட தமிழா நீ பேசுவது தமிழா, உறவை லவ் என்றாய் உதவாதும் வாழ்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார்வுன்றன் போக்கை, இரவை நைட் என்றாய் விடியாதும் வாழ்க்கை, இனிப்பை சீட்டென்றால் அறுத்தரு நாக்கை. தமிழா அட தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரன் கேட்டான் ரைட்டா லெப்டா, வண்டிக்காரன் கேட்டான்
ரைட்டா லெஃப்டாம், வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டாம், துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதோ என் தமிழ் இப்படி கேட்டா, தமிழா அட தமிழா நீ பேசுவது தமிழா, பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே என்ன தம்பி லிஸ்டிக்கா, வீட்டிலே பெண்கள் தலையில் ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா, தமிழா அட தமிழா நீ பேசுவது தமிழா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதாம், கண்டவனை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண்டவனை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண்முன்னே உன் தாய்மொழி சாவது நல்லதா, கண்முன்னே உன் தாய்மொழி சாவது நல்லதா, தமிழா அட தமிழா நீ பேசுவது தமிழா. நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் அன்பு களம் நிகழ்வு எண் 2164, 29/5/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி. திருவள்ளுவர் ஆண்டு 2027, இடவம் 7. இன்று சிறப்பழைப்பாளர் அந்தோணி கிரேசி அம்மா அவர்கள். சிகரம் தொட்ட ஆசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர், மாணவர்களின் நண்பர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், தன்னம்பிக்கையாளர். அம்மா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அன்பு. தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நிகழ்வு எண் 2164. இத்திரு நிகழ்விற்கு தலைமையேற்று வழிநடத்தும் தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், இந்நிகழ்வினை நேரிய முறையில் நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கும் நெறியாளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இன்றைய நெறியாளர் பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும், தென்மொழி ஐயா அவர்களுக்கும், மற்றும் மழலை ஒருங்கிணைப்பாளர்கள், குரல் மொழி கூறியவர்கள் அனைவருக்கும், மற்றும் என்னை இப்பேரவைக்கு அன்புடன் வரவேற்ற ஐயா திருக்குறள் காமராசு அவர்களுக்கும், என்னை அன்போடு அறிமுகம் செய்து வைத்த கு ஜானகி அம்மாள் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க காத்திருக்கும் அன்பு நிறை பெற்றோருக்கும், அறிவு நிறை பெற்றோருக்கும், இத்தகு நலம் தரும் நற்பொழுதில் நம்மோடு இணையத்தின் வாயிலாக புதிதாக இணைந்திருக்கும் நமது அன்பு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அனைவரும் இந்த கலந்துரையாடல் பேரவையில் அன்பை பற்றி நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். அன்பு என்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த உலகையே ஆளும் சக்தி இருக்கின்றது. தமிழிலே நாம் அன்பு என்று கூறும் இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தையை தேடினால் லவ் என்ற சொல்தான் கிடைக்கிறது. லவ் என்ற வார்த்தையை இன்று பெரும்பாலும் இளைஞர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் லவ் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பல்வேறு பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் நமது செம்மொழியாம் தமிழ் மொழியில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கின்றது. மனிதனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளுக்கும், அவன் காணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும்
ஒரு தனித்தனியான வார்த்தை தனித்துவம் மிக்கதாக இருக்கின்றது. நாம் பார்த்தோமானால் பட்ஸ் என்றால் மலர், பட்ஸ் என்றால் மொட்டு, ஃப்ளவர்ஸ் என்றால் மலர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மலரையே 7 பருவங்களாக பிரித்து ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் வகுத்திருக்கிறார் நம் தமிழர். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், பி, செம்மல். அவ்வாறே கேர்ள் என்றால் சிறுமி, லேடி என்றால் பெண் என்று 2 வார்த்தைகளை தான் நாம் ஆங்கிலத்தில் காண்கிறோம். இதோ பாருங்கள், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். பெண்ணின் குழந்தை பருவத்திலிருந்து அவர் முதிர் வயதை அடையும் வரை ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். இத்தனை தனித்துவம் மிக்க சொற்கள் இருப்பதால் தான் இன்றும் நம் தமிழ் மொழி உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழியாக இருக்கின்றது. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் எழுகின்ற இயல்பான ஒரு உணர்வுதான் அன்பு. ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு உணர்வுதான் காதல். இவை இரண்டையுமே லவ் என்று சுருக்கி விடுகிறார்கள் ஆங்கிலத்தில். எனவே அன்பு வேறு, காதல் வேறு. நாம் எத்தனை வகைகளில் இயற்கையை கண்டு ரசித்தாலும் அவை அனைத்துமே கடவுளின் கைவண்ணம்தான். அவ்வாறே இவ்வுலகில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு உறவுகளும் அன்பின் வடிவங்களாகவே இருக்கின்றன. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணா, அண்ணி, அக்கா, தம்பி, தங்கை, மாமன், அத்தை, சித்தி, இவை போன்று தமிழில் உள்ள 90% மேலான உறவு பெயர்கள் 3 எழுத்துக்களின் வரிசையே முகவரியாக கொண்டுள்ளன. இதற்கு காரணம் என்ன என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அங்கே ஒரு உண்மை மறைந்திருக்கும். இவை அத்தனை உறவுகளுக்கும் அடிப்படையாகவும் ஆணிவேராகவும் இருப்பது அன்பு என்ற அந்த 3 எழுத்து மந்திரம்தான். அன்பு என்பது தமிழிலே பண்பாகு பெயர் என்று இலக்கண குறிப்பில் குறிப்பிடப்படுகிறது. ஆங்கிலத்தில் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு பொருளின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பெயருக்கு பெயராகி வருவதுதான் ஆகு பெயர் எனப்படும். அதிலும் குறிப்பாக ஒருவரின் பண்பை குறிக்க நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைதான் பண்பாகு பெயர். அப்படியென்றால் நல்ல பண்புள்ள ஒரு மனிதனுக்கு பெயராகி வருவதுதான் அன்பு எனப்படும் ஒரு உன்னதமான பண்பு. அன்பு எப்போதும் தனித்திருப்பதே இல்லை. அது எப்பொழுதும் எல்லா மனிதர்களோடும் எல்லா உறவுகளோடும் இணைந்தே காணப்படுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு உயிர்களோடும் தொடர்பு கொண்டு அதற்கு பெயராகி வருவதால் தான் அன்பு என்பது ஆகு பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது. நமது திருமூலர் திருமந்திரத்தில் அன்பும் சிவமும் இரண்டென்ப அறிவிலார், அன்பே சிவமாவதற்கும் அறிகிலார், அன்பே சிவமாவதாகும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அன்பை பற்றி மிகவும் விளக்கமாகவும் அழகாகவும் பாடியிருக்கிறார். அன்பும் தெய்வமும் 2 என்று கூறுபவர்கள் தெய்வத்தை அறியாதவர்கள் அல்லது அன்பை அறியாதவர்கள். அன்புதான் தெய்வம் என்பதை அறியாததால் தான் அவர்கள் தெய்வத்தை தேடி ஒவ்வொரு ஊராக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பிறரை அன்பு செய்யும் பொழுது சிவமே நமக்கு அன்பு செய்கிறார். பிறர் நம்மை அன்பு செய்யும் பொழுது சிவனே நமக்கு காட்சி அளிக்கிறார். அப்படி என்றால் நாம் ஒருவருக்கொருவர் நமது அன்பை பரிமாறிக்கொள்ளும் பொழுது சிவமே நமக்குள் பரிமாறப்படுகிறது. அன்பு என்பது ஒரு ஒற்றை உணர்வல்ல, அது ஒரு கற்றை உணர்வுகளின் தொகுப்பு. அருள், இரக்கம், அன்பு, பொறுமை, மன்னிப்பு, விருந்தோம்பல் போன்ற அனைத்து நற்குணங்களில் பிறப்பிடமாய் விளங்குவது அன்பே ஆகும். இதையே நாம் புனித விவிலியத்தில் பார்க்கின்றோம். இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு அனைத்தையும் நம்பும், அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அன்பு அனைத்திலும் மன உறுதியை கொண்டிருக்கும். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு இம்மூன்றுமே நிலைத்திருக்கும் என்றால்
இதில் தலை சிறந்தது அன்பே என்று இந்நூலில் குறிப்பிடப்படுகிறது. எனவேதான் நாம் கூறுகிறோம், அன்பே கடவுள், காட் இஸ் லவ். ஏன் நாம் காட் இஸ் கிரேட், காட் இஸ் குட், காட் இஸ் பியூட்டி, காட் இஸ் ட்ரூத், காட் இஸ் ஹோப், இப்படி எத்தனை விதங்களில் நாம் கடவுளை கூறினாலும் எல்லாமே சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அன்பே சிவம், காட் இஸ் லவ், இதுதான் இறைவனுக்கு மிகவும் பொருத்தமாகவும் இறைவனுக்கே விருப்பமானதாக பெயராகவும் அமைகிறது. கவிஞர் ஒருவர் இப்படியாக பாடுகிறார்: அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. ஆயிரம் இருந்தும் அன்பில்லையே, எதுவுமே ஒன்றுமில்லை இவ்வுலகில், எதுவுமே ஒன்றுமில்லை. அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. அன்பு என்பது இவ்வுலகில் நமக்கு பல்வேறு வடிவங்களில் கிடைக்கின்றது. தாயின் வடிவில், தந்தையின் வடிவில், வாழ்க்கை துணையின் வடிவில், உடன் பிறப்புகளின் வடிவில், நமது நண்பர்களின் வடிவில், நமது பிள்ளைகளின் வடிவில், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகில் நாம் நன்றாக, நலமாக, சிறப்பாக, உயர்வாக, ஆரோக்கியமாக, எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாம் நீடூழி வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற 2 ஜீவன்கள் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் யார் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். அவர்கள் நமது தாய் தந்தைதான். அவர்களை விட நம்மை நேசிப்பவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணி பூசல் தரும் என்ற நமது தெய்வ புலவர் திருவள்ளுவரின் கூற்றுப்படி உண்மையான அன்பை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது. சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படத்தில் இந்த கருத்தை, அதாவது பெற்றோர்களின் தூய அன்பு எவ்வளவு உயர்வானது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதிகமான மக்கள் அந்த படத்தை பார்த்திருப்பதாகவும் வலைதளத்தில் செய்தி பரவியது. யூத் பட நாயகன் கென், அந்த கென் என்பவர் தன்னுடைய பள்ளி பருவத்திலே எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை தான் இந்த படத்தில் பேசியிருக்கிறார்கள். கென்னை பற்றி என்னை போன்ற பெரியவர்களுக்கு ஓரளவு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமது பேரவையில் இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று இப்படத்தில் இருக்கின்றது. மீனுக்கி நீதாயே நெஞ்ச குலுக்கி சிலுக்கி வாடியே முட்டை கலக்கி அழகி. இந்த பாடலை கேட்டவுடன் எல்லோருக்கும் கென் அவர்களும் அவர்கள் போட்ட நடன அசைவுகளும் நிச்சயம் நினைவிற்கு வந்திருக்கும். இந்த படத்தில் கதையின் தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த கென் என்ற ஒரு மாணவன் அந்த படத்தில் பிரவீன் என்ற பெயரில் வருகிறார். அவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிப்பதும், தன்னுடைய தோழிகளின் அன்புக்காக ஏங்குவதும், அவர்கள் பின்னால் சென்று அவர்களை கவர விரும்புவதுமாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் படத்தின் இறுதியாக தன்னுடைய பெற்றோர் அந்த மாணவருக்காக படும் கஷ்டங்களையும் அவர்களுடைய உழைப்பையும் அவர் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவர் ஒரு உயர்ந்த இடத்தை அடைகிறார். அப்படி என்றால் இந்த உலகில் இதுவரை அவன் தேடிய அவனுடைய நண்பர்கள், அவனுடைய பெண்பால் தோழிகள் அனைத்துமே உதறிவிட்டுட்டு தன்னுடைய பெற்றோர் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய அன்பு மட்டுமே தூய்மையானது, அவர்கள் நம்மை சுற்றியுள்ள எல்லோரையும் விட நமது தாய் தந்தை தான் நம்மை உண்மையாகவே நேசிக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த படம் மிகவும் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறது. அன்பிற்குரிய எனது சகோதர சகோதரர்களே, தோழர் தோழிகளே, இந்த உலகில் தாய் அன்புதான் உயர்ந்தது என்பார்கள். அது உண்மைதான், இதற்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை தாய் அன்பையும் தந்தை அன்பையும் வெவ்வேறாக பிரித்து பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் என் தாய் தந்தை இருவரையுமே நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றேன். இன்னும் ஒரு படி கூட சொல்ல வேண்டும் என்றால் என் தந்தையை நான் அதிகமாக நேசிக்கின்றேன்.
தாயின் ரத்தம் தாய்ப்பால் என்றால் தந்தையின் ரத்தம் தான் வியர்வை துளி. ஆனால் ஒன்று அருந்தப்படுகிறது, மற்றொன்று அவமதிக்கப்படுகிறது. தாய் உணவு ஊட்டுபவள், தந்தை உணவை ஏற்பாடு செய்பவர். தாய் வீட்டிற்குள் ஓடி ஓடி உழைக்கின்றார், தந்தையோ வெளியிலே சென்று ஓடி ஓடி உழைக்கின்றார். தாய் தன் பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கின்றாள், தந்தையோ தன் பிள்ளையை பார்வையாலே வளர்க்கின்றார். தாய் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்று யோசிக்கின்றார், தந்தையோ தன் பிள்ளைக்கு அதை எப்படி வாங்கி தருவது என்று யோசிக்கிறார். மொத்தத்தில் தாய் தன் பிள்ளைக்கு செரிக்காத அளவிற்கு அதிகமாக அன்பை ஊட்டி விடுகிறார், கொட்டி கொடுக்கின்றார். தந்தையோ தன் பிள்ளைக்கு செரிமானம் ஆகக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அன்பை ஊட்டி விடுகிறார். பல நேரங்களில் நாம் வெளிப்படையாக காணும் நமது தாயின் அன்பை மட்டுமே புரிந்து கொள்கிறோம். ஆனால் வெளிப்படாத வண்ணம் மறைந்திருக்கின்ற நமது தந்தையின் அன்பை பற்றி நாம் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். நாம் எப்போதும் தாயின் அன்பை மட்டுமே உயர்வாக பேசுகின்ற காரணத்தினால்தான் கடவுள் கூட தாயாக மாற விரும்பி தாயுமானவராக நமக்கு காட்சி தருகிறார். என் தந்தை மிகவும் கடின உழைப்பாளி. இந்த வார்த்தைகளை உச்சரிக்காத பிள்ளைகளே இருக்க மாட்டார்கள். குறிப்பாக அடிமட்டத்திலிருந்து உயரத்திற்கு வந்த ஒவ்வொரு குழந்தையும் உச்சரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான உண்மையான வார்த்தை தான் என் தந்தை ஒரு கடின உழைப்பாளி என்பது. அதே போல என் தாய் மிகவும் அன்பானவர். இந்த வார்த்தையை இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களும் உச்சரிக்கின்றன. இந்த இடத்தில் நான் என் தாயை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். என் தந்தை மிகவும் அமைதியானவர், என் தாய் அன்பானவர், சற்று அதிகமாக பேசக்கூடியவர். இவர்கள் இருவருக்கும் அன்பு என்ற ஒரு போட்டியை வைத்தோமானால் என் தாய் தான் வெற்றி பெறுவார், தந்தை பின்தங்கி விடுவார். காரணம், என் தாய் வெற்றி பெற வேண்டுமென்றே என் தந்தை விட்டு கொடுத்து விடுவார். பல நாட்கள் என் தாயின் அன்பை பற்றி நான் வியந்திருக்கிறேன். சில நேரங்களில் இப்படியெல்லாம் அம்மா இருப்பார்களா? சில நேரங்களில் கோபமாக பேசுகிறார், சில நேரங்களில் அன்பாக இருக்கிறார். புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. அப்பா எப்பொழுதும் அமைதியாக இருப்பதால் அப்பாவை தான் நாம் பிடிக்கும் என்று சொல்கிறோம், அம்மாவை நாம் ஏன் இருக்கிறோம் என்று நான் எனக்குள்ளே யோசித்த போது சில உண்மைகள் எனக்கு புரிந்தது. 2 நாட்களுக்கு முன்பாக நான் என்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்றிருந்தேன். என்னுடைய உறவினர் ஒருவருடைய மரண நிகழ்வில் நான் பங்கு கொண்டேன். அவருடைய இறுதி அடக்கம் முடிந்து என் தாய் என்னுடைய உறவினரின் வீட்டை சுத்தம் செய்து கழுவி துடைத்து விட்டு மாலை 5 மணி அளவிற்கு மிகவும் களைப்பாக வீடு வந்து சேர்ந்தார். நான் வெளியூரில் இருந்து என்னுடைய மாமியார் வீட்டிலிருந்து என்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்றதால் என் அம்மா என் பிள்ளை வந்து விட்டால் அவளுக்கு நான் உணவு தயாரிக்க வேண்டும் என்று வந்தவுடனே குளித்து விட்டு, காலையிலிருந்து உணவு அருந்தாமல் இருந்த என் தாய் வந்தவுடனே குளித்து விட்டு முதலாக அடுப்பை பத்த வைத்து உணவு தயாரித்து எங்களுக்கு கொடுத்து விட்டுதான் பிறகு அவர் உணவு உண்டார். நாங்கள் உணவு உட்கொண்டு கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு செய்தியும் வந்தது. என் அம்மா வீட்டிற்கு அருகிலேயே வேறொரு இறப்பு செய்தி வந்தது. அந்த வீட்டில் யாருமே இல்லை, அனைவருமே மருத்துவமனையில் இருந்தார்கள். என் அம்மா அந்த களைப்பை பொருட்படுத்தாமல் ஓடி சென்று அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய உறவினர்களுக்கு சொல்லிவிட்டு, அவர்கள் யாரும் வராததால் என் தாயே சென்று அவர்களுடைய முன்பக்க அந்த முகப்பு கதவை திறந்து விளக்குகளை எல்லாம் ஒளிர்வித்து விட்டு அவர்களுடைய முகப்பிலே இருக்கக்கூடிய முற்றம், வாசல், திண்ணை அனைத்தையும் சுத்தம் செய்து அந்த உறவினுடைய இறந்த உடல் கொண்டு வந்து வைப்பதற்கு ஏற்ற வகையில் தயார் செய்து கொண்டிருந்தார். நான் கேட்டேன், அம்மா உன்னோடு அவர்கள் அடிக்கடி சண்டை போடுவார்களே, ஏமா இப்படி ஓடி ஓடி அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அம்மா கூறினார், பக்கத்து வீடுமா, அவர்களுக்கு நாம் செய்யவிட்டால் வேறு யார் செய்வார்கள்? அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் தொலைவில் இருக்கிறார்கள், நாம் தான் செய்ய வேண்டும் என்று என் அம்மா முந்தி அடித்துக் கொண்டு ஒரு நிகழ்வில் முடிந்து வேலை செய்துவிட்டு திரும்ப மற்றொரு நிகழ்விற்கு அவர் வேலை செய்வதற்கு தயாராகிவிட்டார். என் அம்மாவிற்கு 70 வயது ஆகிறது. அவர்களை பார்த்துவிட்டு அதற்கு அப்புறம் நானும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இரவு 10 மணி ஆனவுடன் நான் உறங்க சென்று விட்டேன்.
என் தாயோ அந்த இறந்த உடல் வரும் வரை விழித்திருந்து விடியும் வரை அவர்களோடே அமர்ந்திருந்தார், உறவினர்கள் எல்லோரும் வருவரைக்கும். சில நேரங்களில் என் தாய் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியூருக்கு செல்லும் பொழுது அவருடைய சிறிய தோட்டத்தில் சில காய்கறிகள், பாகற்காய், கத்தரிக்காய், தக்காளி, கீரைகள், முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் இப்படி எல்லாம் இருக்கும். அது ஊருக்கு சென்று அவர் திரும்பவும் வீட்டிற்கு போகும் பொழுது அவையெல்லாம் காணாமல் போய்விட்டால் உடனே சத்தம் போடுவார்கள், கோபப்படுவார்கள். அதை என்னிடமும் பகிர்ந்து கொள்வார்களா, நீ இப்படி கோபப்பட்டேன், இப்படி எல்லாம் திட்டினேன். அப்பொழுது கூட நம்முடைய தெருவில் இருப்பவர்கள் திருந்த மாட்டார்கள், இதையெல்லாம் இப்படித்தான் அவர்கள் திருடி சாப்பிடுவார்கள் என்று என்னோட பகிர்ந்து கொள்வார்கள். நான் சொன்னேன், அம்மா ஒரு சில காய்கறிகள் தானம்மா, அதற்கு ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய், அதை விட்டு விடுங்கள் அம்மா என்று கூறினேன். ஆனால் அம்மா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ரொம்ப அவசியமா, அந்த மாதிரி திருடி யாரும் சாப்பிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இதே அம்மாதான் அந்த தெருவில் உடல்நலம் சரியில்லாமல் ஒரு தாயை அவருடைய பிள்ளைகள் விட்டு வெளியூருக்கு சென்றபோது 1 மாதம் அவருக்கு 3 வேளை உணவு கொடுத்து என் தாய் அவர்களை பார்த்து கொண்டார். சிலருக்கு உணவு, சிலருக்கு பணம், அவர்களால் முடிந்தது. இத்தனைக்கும் என் தாய் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை, அவருக்கு எந்த வருமானமும் இல்லை. என் தாய்க்கு நாங்கள் 4 பெண் குழந்தைகள். எங்கள் 4வரையுமே அவர் கூலி வேலை செய்து 2 பசுமாடுகளை வைத்துக்கொண்டு எங்களை படிக்க வைத்தார். அவர்களுக்கு இருந்த சிறிய அளவு நிலத்தை கூட எங்களை படிக்க வைப்பதற்காக அதை விற்றுவிட்டார். என் தாயும் தந்தையும் எவ்வளவு கடின உழைப்பாளிகள் என்றால் 4 பெண் குழந்தைகளையும் படிக்க வைத்து அவரவர் சொந்த காலிலேயே நிற்க வைக்கும் அளவிற்கு ஒருவரை ஆசிரியராகவும், ஒருவரை வங்கி ஊழியராகவும், மற்றொருவரை செவிலியராகவும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கடைசி தங்கை ஒரு துறவியாக சென்று விட்டார். என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயின் கடின உழைப்பை புரிந்து கொண்டு என்னுடைய தாயின் கடின உழைப்பை புரிந்து கொண்டு அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, குடியோ புகை பழக்கமோ எந்த பழக்கமும் கிடையாது. ஏனென்றால் 4 பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டு நாம் நம்முடைய கூலி வேலை செய்து வரக்கூடிய வருமானத்தை நாம் இப்படி தவறாக பயன்படுத்திவிட்டால் நமது பெண் குழந்தைகளின் நிலை என்னவாகும் என்பதை என் தந்தை நன்கு புரிந்து வைத்திருந்தார். என் தந்தையுடைய நண்பர்கள் கூட அவர் முன்னால் அவர்களுடைய தீய பழக்கங்களை கைவிட்டு விடுவார்கள். அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் என் தந்தையினுடைய நண்பர்களை கூட வீட்டிற்கு அழைத்து வந்து எங்கள் வீட்டில் இருக்கின்ற உணவு, சோறு, கூழ் மற்றும் பழங்கள் இவற்றை தான் நாங்கள் அவர்களுக்கு உண்ண அளிப்போம். வேறு எதையும் என் தந்தை அவருடைய நண்பர்களுக்கு பரிசாக அளித்ததில்லை. இப்படித்தான் என்னுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்த்தார்கள். என்னுடைய தாயிடமிருந்து நான் கற்றுக்கொள்வது அவருடைய கோபம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, நேர்மை இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோபம். ஒரு சிறிய முருங்கைக்காயை திருடிவிட்டால் அத்தனை வார்த்தைகளை திட்டும் என் தாய்தான் ஒருவருக்கு 3 வேளை உணவு கொடுத்து அருகிலேயே வைத்து பார்த்து கொள்வார். அவர்களுக்கு சுடுதண்ணி வைத்துக் கொடுப்பார். யார் என்று தெரியாதவர்கள், சொந்த பந்தம் இல்லாதவர்களுக்கு கூட ஓடி சென்று உதவக்கூடிய நற்குணம் என் தாயிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அடுத்ததாக நமது பெற்றோர்களின் அன்பை புரிந்து கொண்டது போல நமது நண்பர்களின் அன்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஒரு உயிருள்ள நிகழ்வாக நடந்தேறியதுதான் நமது சங்க இலக்கியத்தில் காணப்படும் பிசிராந்தையாரின் மற்றும் கோப்பெருஞ் சோழன் அவர்கள் இருவருடைய நட்பு. பிசிர் என்ற ஊரில் வாழ்ந்த புலவர்தான் ஆந்தையார். பிசிராந்தையார் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். அவருடைய நண்பர் கோப்பெருஞ் சோழனோ சோழ நாட்டை சார்ந்தவர். இருவருமே ஒருவரை முகம் கொடுத்து இதுவரை பார்த்து கொண்டதே இல்லை. ஆனால் ஒருவரை ஒருவர் பற்றி கேள்விப்பட்டு ஒருவருக்கொருவர் அளவு கடந்த அன்பு கொள்கின்றனர். பிசிராந்தையாருடைய யாண்டு பலவாக நரையில வாகுதல் யாங்கா கியர் என வினவு திரையார் என்ற புகழ்பெற்ற பாடல் வரிகளுக்கு தனது நெஞ்சை பறி கொடுத்தவர் தான் கோப்பெருஞ்சோழன். கோப்பெருஞ்சோழனின் கொடை வளத்தையும் அவருடைய ஆளும் திறமையையும் கண்டு அவர் பால் அன்பு கொண்டவர் தான் பிசிராந்தையார். திடீரென்று ஒரு நாள்
கோப்பெருஞ்சோழனுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. சோழ மன்னருக்கு 2 புதல்வர்கள். இருவருமே தன் தந்தைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி அரசாட்சியில் உரிமை கேட்கின்றனர். தந்தைக்கோ யாரிடம் ஆட்சியை கொடுப்பது என்று குழப்பமான நிலையில் அவர் அரியணை விட்டு இறங்கி வடக்கிருந்து உயிர் துறக்க மனம் வருந்தி செல்கிறார். அப்பொழுது தனது அமைச்சரை அழைத்து, எனது நண்பர் வருவார், அவர் நிச்சயம் வருவார், அவரிடம் நான் இங்கு இல்லை, நான் வடக்கிற்கு சென்று விட்டேன் என்று அவரிடம் கூறுமாறு கேட்கிறார். அந்த அமைச்சர் கேட்கிறார், அரசே, நீங்கள் இதுவரை அவருடைய முகத்தையும் பார்த்ததில்லை, அவரோடு நேராக நீங்கள் பேசியதும் இல்லை. அப்படி இருக்க அவர் வருவார் என்று எப்படி உங்களால் உறுதியாக கூற முடியும் என்று கேட்கிறார். அப்பொழுது சோழ மன்னர் கூறுகிறார், பிசிர் என்னும் ஊர் கொண்டோன், செல்வ செழிப்போடு இருந்த வேளை என்னை காண வருபவன் அல்ல, நான் துன்புற்ற வேளையிலே வரக்கூடிய அவன் நிச்சயம் வருவான் என்று கூறி தன்னுடைய அமைச்சரிடம் வழிவிட்டு செல்கின்றார். நாட்கள் கழித்து அரசர் கூறியபடியே பிசிராந்தையாரும் சோழ நாட்டிற்கு வருகை புரிகிறார். தன் நண்பனை எங்கே என்று தேடுகிறார். அப்போது அமைச்சரவையில் அவர் இவ்வாறு மன வருத்தத்தோடு வடக்கிருந்து உயிர் நீத்த சென்று விட்டார் என்று கேள்விப்படுகிறார். உடனே உயிரோடு காண முடியாத தன் நண்பனை இறப்பிலாவது சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு செல்கிறார். ஆனால் இவர் சென்று அங்கு சேர்வதற்குள் அவருடைய நண்பர் உயிரை விட்டு விடுகிறார். இறந்து போன தன் நண்பரை தனியே விட்டுவிட்டு வர மனமில்லாத பிசிராந்தையாரோ அவரோடு அங்கேயே வடக்கிருந்து அவரும் தன் உயிரை விடுகிறார். இத்தகைய சிறப்பான ஒரு நண்பன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? முகத்தை பார்த்து தோளோடு தோள் சேர்த்து தொட்டு பழகி ஒன்றாக உண்டு உறங்கி இருக்கின்ற நண்பர்களே நம்மை நிறைய நேரங்களில் கைவிட்டு விடுகிறார்கள். கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் இறந்தாலும் அவர்களுடைய நட்பிற்கு உயிர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வாறே நமது பாரி மற்றும் கபிலருடைய நட்பையும் பார்க்கலாம். பரம்பு மலையை தனது ஆட்சி இடமாக கொண்டு ஆட்சி செய்தவர்தான் பாரி. பாரியினுடைய கொடைத்திறமும் ஆட்சி திறமும் அவன் ஆண்ட நிலப்பகுதியின் மூவேந்தர்களின் நினைவை உறுத்தியது. அவனை எப்படியாவது போரிட்டு அவனை வெல்ல வேண்டும், அவனுடைய ஆட்சி பரப்பை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. பரம்பு மலையை முற்றுகையிடதான் முடிந்ததை ஒழிய அதை வெற்றி கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். வேடத்தில் 3 நபர்கள் உழவர்களை போல வேடம் அணிந்து அமைச்சரவைக்குள் வருகிறார்கள். பாரியிடம் சென்று தங்கள் குறைகளை கூறுவது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று தாங்கள் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து பாரியின் நெஞ்சில் குத்தி அவரை கொன்று விடுகிறார்கள். இந்த துயர சம்பவத்தை காண பொறுக்காத கபிலரும் அமைச்சர்களும் அந்த மூவரையும் கைது செய்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க அழைத்து செல்கின்றனர். குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கின்ற பாரி அரசனோ அவர்களை அழைத்து, நம் நாட்டிற்கு தங்கள் குறைகளை சொல்ல வந்தவர்களை நாம் கொல்லக்கூடாது, அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு பரிசளித்து வழி அனுப்பி வையுங்கள் என்று ஆணையிட்டு விட்டு உயிர் துறக்கின்றார். இத்தகைய பண்பு கொண்ட நமது பாரியின் நண்பர்தான் கபிலர். பாரி அரசின் மக்களோ அங்கவை சங்கவை. இந்த 2 பெண் குழந்தைகளையும் தான் உயிருக்குயிராக நேசித்த தன்னுடைய நண்பனின் குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக ஏற்கிறார் கபிலர். ஒவ்வொரு அரசராக சென்று அவர்களை மனம் முடிக்குமாறு கேட்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு நாடும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்த அவர்களை நாடும் இல்லை, தந்தையும் இல்லை, செல்வங்களும் இல்லை, அவர்களை நாங்கள் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்று ஒவ்வொரு அரசராக கைவிட்டு விடுகிறார்கள். இறுதியில் மலையமா என்ற அரசரிடம் அவர்களை ஒப்படைத்துவிட்டு அவர் திருக்கோவிலூர் அருகிலே உள்ள பெண்ணை ஆற்றில் கபிலர் பாறை என்ற இடத்தில் யாகம் வளர்த்து அந்த தீயில் தன் உயிரை விடுகிறார். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட தனது நண்பனின் பிள்ளைகளை பத்திரமாக கரை சேர்க்கும் வரை அவர்களோடு பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் திறம்பட செய்த
ஒரு அற்புதமான நம்பிக்கைக்குரிய நண்பர்தான் கபிலர். இவ்வாறுதான் நாம் ஒரு பெண்பார் புலவரையும் பார்க்கின்றோம். ஆசிய ஜோதி, சமாதான புறா என்றெல்லாம் நமது ஜவஹர்லால் நேரு அவர்களை அழைக்கின்றோம். அவர் வாழ்வதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அன்போடு வாழ்ந்தவர்தான் நமது ஔவையார். அன்பிற்குரிய நண்பராய் வாழ்ந்தவர் நமது ஔவையார். ஔவையார் பெண் சமாதான புறா என்றும் நாம் அழைக்கலாம். ஏனென்றால் வடமேற்கிலே தகடூரை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த அதியமான் அஞ்சி, வடகிழக்கிலே காஞ்சியை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்தார் தொண்டைமான் இளந்திரையன். இவர்கள் இருவருமே ஔவையார் அவர்களுக்கு நண்பர்கள். ஆனால் இதில் ஒருவர் திறமைசாலி, மற்றவர் சற்று திறமை குறைந்தவர். அதியமான் படைத்திறத்தில் வல்லவர், பகைவர்களோடு போரிட்டு அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியவர். தொண்டைமானோ போரிட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்வாரை ஒழிய அவரால் போரில் வெற்றி பெற முடியவில்லை. எனவே இவர்கள் இருவருக்கும் போர் மூலக்கூடிய செய்தி ஔவையாருக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஔவையார் அவர்களோ ஒரு பெண்பார் புலவராகவும் பெண் தோழியாகவும் அரசவையின் அமைதியின் தூதுவராகவும் செயல்படுகிறார். தொண்டைமான் இளந்திரையன் அவர்களிடம் சென்று நமது அதியமான் அஞ்சியின் பெருமைகளை எப்படி சொல்கிறார் என்று அதியமானை புகழ்வது போல அதியமானை இகழாமல் புகழ்ந்து, தொண்டைமானை புகழாமல் இகழ்ந்து, இருவருக்கும் தெரியாமலேயே அவருடைய பெருமைகளை ஒருவருக்கு ஒருவர் அறிய செய்யும் வகையிலே அழகான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன் கீழ் திருச்சை அணிந்து கடியுடை வியன்னகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநுதி சிதைந்து கொல்துறை குற்றில். அதியமான் அஞ்சி எவ்வளவு வீரமிக்கவர் என்று கூறுகிறார். தொண்டைமான் இளந்திரையனிடம் தொண்டைமான் அழகாக பளபளப்பாக புத்தம் புதிதாக இருக்கின்றது. ஆனால் அதியமானின் படைக்களத்தில் இருக்கக்கூடிய போர்க்கருவிகளோ பகைவர்களோடு போரிட்டு அது உடைந்து அது இரத்த கரைகள் படிந்து மிகவும் சிதைந்து கிடக்கின்றது. அவற்றை செய்து அடுத்த போருக்கு தயாராவதற்காக கொல்லரின் அறையில் அந்த ஆயுதங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறுகிறார். இப்படி அதியமானின் பெருமையை கூறி தொண்டைமானிற்கு சமாதானப்படுத்தி இரு நாடுகளுக்கிடையே உள்ள போரையெல்லாம் தடுத்து நிறுத்துகிறார் நமது ஔவையார் அவர்கள். அன்பின்றி பெரிய பெரிய செயல்களை நாம் செய்வதை விட பெரிய அன்போடு செய்யப்படும் சிறு சிறு செயல்களே புனிதமானவை என்று நமது அன்னை தெரேசா அவர்கள் கூறுகிறார். அன்பின் ஆழத்தை, நீளத்தை, அகலத்தை அளக்க முற்படாமல் அன்பை அன்பாகவே புரிந்து கொள்வோம். உலகில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான புரியக்கூடிய ஒரே மொழி அன்பின் மொழிதான். அன்பிற்காக ஏங்கும் அத்துணை உயிர்களையும் அன்பு செய்ய நம்மிடம் பணமோ பொருளோ நேரமோ இல்லாமல் போகலாம். ஆனால் நமது சிறு விரல் அசைவுகளையும் நமது குறு நகைகளாலும் ஒருவருக்கொருவர் நமது தூய அன்பை பரிமாறிக்கொள்ள ஒருபோதும் மறவாமல் இருப்போம். அன்பே அகிலத்தை ஆளும், அன்பே அனைத்தையும் வெல்லும். அன்பை அனைத்து உலகத்திற்கும் கற்றுக் கொடுத்த மொழி என் தாய்மொழி தமிழ். அன்னை தமிழ் வாழியவே, இன்றும் என்றும் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சாலினிகா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
அழைத்ததற்கு நன்றி சாலினி. திரையில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கவும் மகிழ்ச்சி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சகோதரி அந்தோணி கிரேசி அவர்கள் அன்பு என்ற சொல்லின் விளக்கத்தை ஆழமாகவும் அழகாகவும் மிக சிறப்பாகவும் எடுத்துரைத்த விதம் மிக அருமையாக இருந்தது. அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சகோதரி அந்தோணி அவர்கள் பேசியது அனைவரையும் சில இடங்களில் கொஞ்சம் கண்கலங்க கூட வைத்தது. அவருடைய தாயாரை பற்றி பேசும் பொழுது மிகவும் நெகிழ்வான ஒரு உரையாக இருந்தது. அதுபோல பள்ளியில் நம் மாணவர்களிடம் இந்த வார்த்தைகள் நிறைய நம்ம பயன்படுத்துவதுண்டு. எப்படின்னா ஸ்கூல்ல கூட சரி, யாராவது வந்து ரோஸ் பூ கொடுத்தாங்கன்னா நான் சொல்லுவேன், ஏதாவது சொல்லி கொடுமா அப்படின்னு சொல்லுவேன். உடனே அந்த பொண்ணு என்ன டீச்சர் சொல்றது, நான் சொல்லுவேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு. அதை வாங்கிட்டு அந்த பிள்ளைங்கிட்ட ஐ லவ் யூ டூ அப்படி சொல்றப்போ அந்த பிள்ளைங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த கையை பிடிச்சி நம்ம ஒரு ஷேக்கன் கொடுக்கறது ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். அது நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இன்றைக்கு சிறிய ஒரு செடியில இருந்து ஒரு நாய்க்குட்டி வரைக்குமே அன்புக்காக இயங்கக்கூடிய தலைகள் நிறைய இருக்குது. ஆனால் வருடக்கூடிய கைகள் தான் இல்லை. இந்த பேச்சு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நோட்ஸ் எடுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி பிசிராந்தையார் வந்து நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு கதையா படிச்சிருப்போம் இல்லைங்களா சகோதரி? 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல நம்ம படிச்சிருப்போம். அதை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் எப்பவுமே கூறுவதுண்டு, வாரத்தில் ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா பிள்ளைகள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து கட்டிப்பிடித்து கொண்டு கொஞ்ச நேரம் அப்படியே நிப்பாங்களாம். அந்த அரவணைப்பு, நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்குது, ஐ லவ் யூன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சொல்லும் போது அந்த குடும்பம் கலைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதால் நானும் ரொம்ப நாள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய மகளாகட்டும் என்னுடைய மகனாகட்டும் அவர்கள் பேசி முடிந்தவுடன் நான் சொல்வது ஐ லவ் யூமா ஐ லவ் யூமா அப்படி சொல்றப்ப அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் அம்மாவிடம் இருந்து நிறைய கிடைக்குது அப்படின்னு ஒரு எண்ணம். அதே மாதிரி பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் சொல்வது, அன்பு என்பது தாய் தகப்பனை விட வேற யாராலும் கொடுக்க முடியாது. அது வந்து நாம அடிக்கடி சொல்றப்போ வேற எதிர்பாளரிடம் வரும் பொழுது அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. அன்புதானே நிறைய கிடைச்சிருக்குது, நம்ம வீட்டுல நிறைய கிடைக்குது. எதிர்பாளரிடம் இருந்து அந்த லவ் அப்படின்ற வார்த்தை கிடைக்கிறது அவங்க மயங்காமலும் அதை தைரியமாக எதிர்கொள்வதற்கு ஆசிரியரோட துணை ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப அருமையா சொன்னாங்க. அடுத்தது அம்மாவுக்கு நிகர் அம்மா தான், வேற யாருமே கிடையாது. அடுத்தது கண்டிப்பாக சகோதரியுடைய பதிவுகள் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய பிரம்மநாயகம் ஐயா கண்டிப்பாக தங்களுக்கு அனுப்பி வைப்பார். அது வந்து போன வாட்டி நான் கேட்டு கிடைச்சதாம்மா? ஓகே, வாழ்த்துக்கள். அதுபோல சொன்னதுக்காகவும் இன்னைக்கு 2 முறை நீங்க பேசினது ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த நிகழ்வை ஐயா அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக கண்டிப்பா அன்னபூர்ணி அம்மா உங்களை ரொம்ப அதிகமா பாராட்டி வாழ்த்தி நம்முடைய அம்மா மாதிரி இந்த அவையில இருந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறாங்க. அவங்களும் நல்லா அவங்களுக்கு வாழ்த்துறை வழங்கும் போது அடுத்தடுத்து நம்ம புதுசா அந்த வேலைகளை செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கும். எனக்கு இந்த வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அவைக்கும் இந்த சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருப்பதி காமராஜ் ஐயா அவர்களும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆறு வளர்ப்பும் கனி பூசல் தரும். இந்த புன் கண்ணீருங்கிறதுல வள்ளுவர் வந்து 11 கண்ணீரை சொல்றார். அது துயரத்தில் வர கண்ணீராக இருக்கட்டும், துக்கத்தில் வர கண்ணீராக இருக்கட்டும், பல விடயங்கள்ல எப்பப்பெல்லாம் அந்த ஆனந்த கண்ணீர்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரிலாம் ஒரு கண்ணீர் வந்து இந்த பக்கம் வரும்னு சொல்லுவார். இந்த பக்கம் வரும், அந்த கண்ணீர் வந்து தித்திக்கும், உப்பு கைக்காது அப்படிலாம்
சொல்றார். அது மாதிரி அன்புக்கு வந்து சுயநலம் தெரியாது. அது அது ஒரு அன்பில்லாத பாசம், கருணை மற்றும் நேர்மையான உணர்வுகளின் வெளிப்பாடு தான் அன்பு. அதே மாதிரி விட்டு கொடுத்தல், பிரதிபலன் எதிர்பாராமல் அக்கறை காட்டுதல். நெய்வேலி ஞானசேகரனை போல ஒருத்தர் மீது அன்பு வைத்து விட்டார் என்று சொன்னால் அவரை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். அது மாதிரி நிபந்தனையற்ற எதிர்பார்ப்புகள் இல்லாத தூய உணர்வு, மனித நேயம், நட்பு மற்றும் குடும்ப பாசம் என பரிமாணங்களை கொண்டதான் அந்த அன்புங்கிறதுக்கு ஒரு இது. அன்பு இல்லாத உடம்பு வெறும் எலும்பும் தோலும் போன்றதுன்னு வள்ளுவர் சொல்வார். அன்பை பற்றி கூடுதலாக வார்த்தை இலக்கியங்களை அறிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நம்ம தமிழ் இலக்கியங்களை படிச்சாவே போதும். அந்த மாதிரி அதை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது, 2 நாள் பத்தாது. ஏன்னா வாழ்க்கையே அன்பு தானே. அது போல நம்முடைய தேசி அவர்கள் எனக்கு 5 நிமிடம் பேசி பழக்கமில்லை, 10 நிமிடம் பேசி பழக்கமில்லை என்றெல்லாம் சொல்லி என்று 2 முறையும் தன்னுடைய அரை மணி நேர பேச்சை செய்திருக்கிறார். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தந்தை இப்படிலாம் இருப்பாங்க, அம்மாவை எப்பயுமே தப்பு பண்ண மாட்டோம். அம்மா வந்து எங்க அம்மா மாதிரி ஆகுமா, எங்க அம்மா மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லி. உண்மை என்னன்னு கேட்டா, கிராமத்துல அந்த அளவுக்கு அவங்களை பேசவில்லை, ஏசவில்லை என்று சொன்னால், அந்த வழியாக ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு செல்பவர்கள் கூட அந்த விட்டு மேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அது வந்து நீங்க அவங்க பேர்ல தப்பாலாம் எடுத்துக்கூடாது. அவங்க காய்கறி திரும்பி போறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த வளர விடாமல் பண்ணிடுவார்கள். அவர்களுக்கு ஆள் கொள்ளையா இருந்தான்னா, யாருடைய பயிரா இருந்தான்னா மேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல ஊர்ல அவங்க அந்த மாதிரி கடுமையாக நடந்து கொள்வது நல்லது தானே. அதே போல எனக்கு உண்மையிலேயே கண்ணீரே வந்து விட்டது. நான் இறப்புக்கு சென்றிருந்தேன், அவங்க எனக்கு உணவு பரிமாறதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான செய்தி தான். இருந்தாலும் கூட அவர்கள் தான் செய்வார்கள், வேற யார் செய்ய முடியும்? அம்மா விட்டா வேற யார் இருக்காங்க? அதனால தன்னுடைய குழந்தைகளுக்கு, அதுலயும் ஒரு அம்மா வந்து 60 வயசு 80 வயசு இருக்கிற அம்மாக்கள் இன்னமும் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள விட கொடுத்து வச்சவங்க யாருமே இல்லை. அந்த கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து அந்த காலத்துல இருந்த பாரம்பரியமான உணவு முறைகளாகட்டும், அவங்களுடைய அன்பாகட்டும், எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது உங்களுடைய உரை. அதே போல பிசிராந்தையை பத்தி பேசினீங்க. பிசிராந்தையார் வந்து தன் மகன்கள் எல்லாம் எதிர்க்கும் போதுதான் அவர் வந்து மனம் வெறுத்து வடக்கிருந்து நாம் இறந்து விட வேண்டும், இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது 100 புலவர்கள் அவர் கூட சேர்ந்து வடக்கு இருக்கிறதுக்காக வராங்க. அந்த நேரத்துல பொத்தியாரும் வந்துடுறாரு. பொத்தியார் வந்து இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்பதான் 6 மாசம் ஆச்சுன்னு சொன்னேன். தன்னுடைய மனைவி முழுகாம இருக்கான்னு இந்த நேரத்துல நீ வந்து வடக்கெல்லாம் இருக்கக்கூடாது, என் கூட வர ஓடி போடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் பிசிராந்தர் பக்கத்துல ஒரு குழி ஒன்று வச்சுக்கங்க, அந்த இடத்துல என்னுடைய நண்பன் வருவான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்துல ஆனால் வருகிறார் என்று செய்தி இருக்கிறத தவிர, ஆனால் பிசிராந்தியாருக்கு மிகப்பெரிய புலவர், பெரிய வரவேற்பு. அப்படிப்பட்டவர் அங்கே இருந்து வடக்கிருந்து இறந்து விடுகிறார்கள் என்பதெல்லாம் மிக அன்பின் காரணமாக நடக்கிறது. அதே மாதிரி நீங்க சொல்லும்போது அன்புக்காக இயங்கக்கூடிய பல விஷயங்களை ஜானகி அம்மாவோட எடுத்துட்டு சொன்னாங்க. அவங்க கூட அவங்க அம்மாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டே இருப்பாங்க, எனி டைம் பேசிட்டே இருப்பாங்க. அது எனக்கு புரிந்த விஷயம் என்னன்னா, நான் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நினைத்தால் இன்று என் அம்மாவிடம் வேண்டிக் கொள்வேன்.
அம்மா நாளைக்கு காலையிலக்குள்ள எனக்கு ஒரு வழி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு படுப்பேன். காலையில எந்திரிச்சு எனக்கு ஒரு தீர்வு, நல்ல தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் பெரும் சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு எமிமல் அம்மா அவர்கள். அம்மா ஒளித்தடியில இருக்கீங்க. மன்னிக்கவும். அழைத்ததுக்கு நன்றி ஷாலினி. அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பு பத்தி பேசின கிரேஸ் முகமே அன்பே வடிவா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த உலகத்துல அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி வாழ்க்கைக்கு அன்பு ரொம்ப முக்கியம். பணம் பொருள் எல்லாமே இருந்தாலும் அன்பு இல்லைன்னா எதுக்குமே அது உதவாத ஒரு வாழ்க்கை. இல்லாமா அப்படின்ற மாதிரி கேட்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. அன்புக்கு ஏங்குற தாய் இருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் அன்போட ஒவ்வொருத்தரும் நம்ம நேசிச்சோம்னா நிறைய முதியோர் இல்லங்களுமே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அன்புன்றது தூய்மையானது, புனிதமானது. அன்னை தெரேசா கூட என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 100 பேருக்கு உணவு கொடுக்க முடியலையா, ஒரு 10 பேருக்கு உணவு கொடுக்க முடியல, ஒருத்தரையாவது உண்மையாக நேசிங்க அப்படின்றாங்க. வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு, அன்பில் வழியது உயிர்நிலை, அன்பில்லார் என்பதோல் போர்த்த உடம்பு. உடம்பு மட்டும்தான் இருக்கும், அன்பு இல்லைன்னா அது வெறும் எலும்பு மேல போத்துனா ஒரு தோல் மாதிரிதான் இருக்கும். அதை வச்சுன்னு ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அன்பு. ஆனா கிரேஸ் வந்து அன்பு உயிர்நிலை டீச்சர், உயிர்நிலை தான். உயர்நிலை கிடையாது. ஆமா, உயிர். உயிர்நிலை தான் சொல்றது. அப்படி கேட்டிருக்கோம். சரிங்க ஐயா, நான் திருத்திக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அன்பா இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணோம். ஆனா கிரேஸ் டீச்சர் வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. முதல்ல வரப்போ அன்பு பிசிராந்தியான், அப்புறம் கபிலர், பாரி, அதுக்கப்புறமா அதியமான், ஔவையார், இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம பாரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழியில தான் நம்ம ஒரு சில விஷயம் தெரியும். ஆனா இதுல ஒரு புக்கு கூட சு வெங்கடேசன் அவர் வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர். அவர் வந்து வேல்பாரின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். பாரி பத்தி கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கங்களுக்கு மேல இருக்கும். ஆனா ஒரு பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தாருன்ற மாதிரி தான் தெரியும். ஆனா இவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புக்கை நம்ம படிச்சோம்னா வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க அந்த புக்கை நீங்க படிக்கலாம். ஆனா கிரேஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக அந்தோணி ஜெயசுனின் அம்மா அவர்களே அன்புடன். அந்தோணி ஜாக்லின். அவங்க தானே அவங்க. இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ இருக்காங்க ஐயா, அந்தோணி ஜாக்லின். பேசுறீங்களாமா? ஒளித்தடை எடுங்க, ஒளித்தடை எடுத்துட்டு பேசுங்க. இல்லங்க ஐயா, அடுத்தவங்க ஞானசேகரன் ஐயா கூப்பிடுங்க. அடுத்தவங்களை கூப்பிட்டுப்பா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஏய் ஏம்மா, ஞானசேகரன் ஐயா இருக்கிறாரம்மா, மீச வச்சுக்கிட்டு. மீசக்கார் ஒருத்தர் இருக்காரு, என்ன பாக்கலையா? அந்தோணி ஜாக்லின் இருக்கிறேன். வாங்க மேடம், வாங்க மேடம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல நான் தெரிவிக்க விரும்புறேன். அந்தோணி கிரேசியோட சகோதரி தான் நானு. இதுக்கு முன்னாடி நடந்த அவங்க பேசின அழகு என்ற தலைப்பு பேசும்போது நான் இந்த கலந்துரையாடல பங்கு பெற்றிருந்தேன். ஆனா என்னால பேச முடியல. இப்ப எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பிரம்மநாயகம் ஐயா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கற்றதோட பொருள்ல
ம் நான் பேசுறது கேக்குதுங்களா? ம் சிறப்பா சந்தோஷமா இருக்கு. இதுல என்னோட சகோதரி கிரேசி அவர்கள் பேசின 2 தலைப்பும் ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு பேசின தலைப்பு அன்புன்ற தலைப்பு. என்னோட தாய்க்கு அப்புறமா எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் அன்பு கொடுக்கறவங்க எங்க சகோதரி கிரேசி அவர்கள். அவங்களோட அன்புல கண்டிப்பும் கலந்திருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி அன்புதான் இருக்கும். அது வந்து அன்புதான் வெளிப்படையா தெரியும் அவங்களுடைய கண்டிப்புக்கு முன்னாடி. சோ இந்த தலைப்பும் அவங்க பேசின விதமும் ரொம்ப அழகா இருந்தது. அதே போல இந்த அவையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிற விதம், இந்த குழந்தைகள் திருக்குறள் சொல்ற விதம் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றிமா. நீங்க வங்கி ஊழியரா? நீங்க 4 பேர்ல ஒரு ஆளா? ஆமா ஐயா. நீங்க வங்கி ஊழியரா? சரி, நீங்களும் ஆமாங்க ஒரு ஐயா. நாளைக்கு பேசலாம். சரியா? சரி, நன்றி. கண்டிப்பா உங்களுக்கு என்னைக்கு கண்டிப்பா. பேசணும்னு தோணுதோ அன்னைக்கு பேசுங்க. தினமும் நடக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சரிங்க. நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வீடியோ வைக்கணும். ராக்கியம்மா வரல, அவங்க வீடியோ அந்த போட்டோ தான் இருக்கு. அழைத்ததற்கு நன்றி. இன்றைய பொழிவாளர் அன்பிற்கினிய செல்வ மகள் சிறப்பாக அன்பை பற்றி உரையாற்றினார்கள். அதற்கு முன் இந்த தளத்தை கொரோனா காலத்திலே தொடங்கி நம்முடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மாணமிகு தமிழீழன் கண்ணம்மா அவர்களும் அவர் இதை தளத்தை நம்ம கழித்தார்கள். அந்த தளத்தை பலர் இதை நடத்தி வந்திருந்தாலும் இன்றைக்கும் தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் காமராஜ் அவர்களுக்கும் அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஐயா ஒன்றிய அமைச்சர் பிரம்மநாயகம் அவர்களுக்கும் நாளும் வந்து நல்ல கருத்தினை நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆஸ்தான புலவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி அன்னபூரணி அவர்களுக்கும் இந்த குடும்பத்தின் நீதியரசராக நாளும் வந்து நம்மோடு இணைந்து நல்ல கருத்துக்களை நீதியை வழங்கக்கூடிய நீதியரசர் நடராஜன் அவர்களுக்கும் ஏனைய அறிவார்ந்த பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அன்பு என்ற அந்த ஒரு சொல்லில் அழகாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவையானது இந்த அழகான கடவுள் கையில சூலாயுதத்தையும் வேலாயுதத்தையும் 3 கண்ணுள்ள ஆயுதங்களையும் வைத்திருக்கவர்களை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியமும் அவசரமும் இன்றைக்கு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பாதிரியார் வாயில ஸ்ரீராம் என்று சொல்லி அடிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மதராசாவிலே போய் வந்தே மாதரம் பாடு என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டிலே நேற்றைக்கோ இன்றைக்கோ நேற்றைய அவருடைய விழாக்கள், மாட்டை அறுக்கக்கூடாது என்று அங்கே காவலர்களோடு போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்திலே அன்புக்கினிய சகோதரி போதிக்க வேண்டியதெல்லாம் அதன் வேறு நிலை எத்தனை தோழர்கள் ரத்தம் செறிந்தனரோ என்றார் பாரதிதாசன். அதை போல தலைவாரி பூச்சோடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் அன்னை பாவேந்தர் பாரதிதாசன். பட்டினி கிடக்கும் தொழிலாளர்களுக்காக பாடுபட்ட ஜீவா. அதை போல கும்பிடசாமி செருப்பு போட்டு போக முடியாது ரோட்ல, படிக்கட்டு ஜாதி, தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், தலையில பிறந்தவன் என்ற நிலை இருந்தது. 95 ஆண்டு காலம் மூத்திர பக்கெட்டை கையிலே வைத்துக் கொண்டு 3.5 மணி நேரம் அம்மா அப்பா என்று அலறிக்கொண்டு பேசிய பெரியார். இந்த நாட்டிலே ஏழை எளியவர்கள் கல்வி கற்பதற்கு காரணமாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், அதை போல பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். அன்பை போதித்த புத்தர். நாளும் இந்த 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் நம்மோடு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வள்ளுவர். இவர்களுடைய பண்பினை, இவருடைய அன்பினை நம்முடைய சகோதரி எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைய இளந்தலைமுறை இவைகளுக்கெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு ரோட்டிலே செருப்பு போட்டு நடக்க முடியாது, தோளிலே துண்டு போட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலகட்டத்தை எல்லாம் இன்றைக்கு திருப்பி நோக்கி நம்முடைய இளைஞர் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதன் மூலம்தான் இன்றைக்கு நம்முடைய எதிர்காலம்
சம வாய்ப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரையும் நம்ப முடியாத காலத்திலே நம்முடைய இளம் தலைமுறைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டியதெல்லாம் இவர்களெல்லாம் பாடுபட்டதனால் நமக்கு இப்படிப்பட்ட பெருமை கிடைத்தன. காமராஜர் காலத்திலே சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடத்து வாழ்னாரு. அதற்கு பின்னாலே அண்ணா, அண்ணாவுக்கு பின்னாலே கலைஞர், கலைஞர் பின்னாலே எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு பின்னாலே ஜெயலலிதாவுக்கு பின்னாலே கலைஞர், பிறகு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின். இன்றைக்கு பெண்களுக்கு என்ன நிலைமை? அன்னைக்கு ஜாம் பிள்ளையா இருந்தாலும் ஆம்பிள்ளைல நம்ம நிக்கலாமாடி அப்படின்னு 80 வயசு கிளவி நின்றுகிட்டு இருந்து ஒரு கோமணம் இல்லாத சிறுவனை பார்த்து இன்னைக்கு முடியுமா? இது எப்படி மாறியது? இதையெல்லாம் அன்பு சகோதரிகள் யோசனை செய்ய வேண்டும். 5ஆம் வகுப்பு வரை டீச்சரா இருக்கக்கூடியது பெண்கள் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டார் கலைஞர். அது தெரியுமா? 1929 பெரியார் மாநாடு போனார் செங்கற்பட்டுல. பெண்கள் ஆண்களை போல் கிராப்பு வெட்டி கொண்டு ராணுவத்திலே சேர வேண்டும், விமானம் ஓட்ட வேண்டும். இந்த மாநாட்டிலே படையர்களும் நாடார்களும் சமைக்க வேண்டும், விபச்சாரிகள் பரிமாற வேண்டும் என்றார். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? சொன்னா எப்படி ஒத்துக்குமா அந்த சமுதாயம்? அன்றைக்கு எவ்வளவு கல்லடி, சொல்லடி, மலத்தால் அடிப்பார்கள். அந்த மலத்தை இப்படி தல்வியால துளைச்சிட்டு 3 மணி நேரம் பேசுவார் பெரிய. ஆகவே தோழர்களே, நான் சொல்ல வர்றது என்னன்னா அப்படின்னு 3 மணி நேரம் பேசிட்டு முடிவுல சொல்வாரு. ஆகவே தோழர்களே, நான் இன்று இதுவரை பேசிய இந்த பேச்சிலே உங்களுக்கு ஆனவற்றை எடுத்துக்கொண்டு அல்லாதவற்றை விட்டுவிடுங்கள். உங்கள் அறிவு கொண்டு சிந்தியுங்கள். நானே சொல்கிறேன் என்றால் கூட நீங்கள் நம்பாதீர்கள், உங்களுடைய அறிவு கொண்டு சிந்தித்து நம்புங்கள் என்று சொன்ன காலம் பாவேந்தர், பாரதிதாசன், பாலசுந்தரம், அதே போல புலமைப்பித்தன், இப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இந்த நாட்டிற்கு, புதுமைப்பித்தன் போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். கையிலே வேலாயுதம், சூலாயுதம். பெண்களுக்கு சமத்துவம் உண்டா? படிக்கலாமா பெண்கள்? ஆண்களுக்கே படிக்க முடியாத ஒரு ஜாதியை தவிர மற்றவெல்லாம் படிக்க கூடாது. படித்த ஈத்த காத்தி காதுல ஊத்து, நாக்குல கென்னா நாக்க சுடு. ஒரு ஏகலைவன் துரோணாச்சாரியுடைய உருவத்தை செஞ்சு வில்வத்தை கத்துக்கிட்டான். உங்களை வச்சு நான் கத்துக்கிட்டேன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அவன் கட்டவரல கொடுன்னு கேட்டான். இவைகளெல்லாம் கடந்த கால வரலாறு என்பதை அன்போடு எடுத்து சொல்லி, மிக நயத்தக்க நாகரிகத்தோடு உங்களுடைய குரல் நயம், உங்களுடைய ஒளி நயம், சிறப்பாக அன்பை பற்றி போதித்தீர்கள். அந்த அன்பான உரைக்கு மனங்கடிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறுவதோடு, நான் உங்களை புண்படுத்த இதை சொல்லவில்லை, பண்படுத்த சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் எங்கள் அரங்கத்துக்கு வருகின்றவர்களை யாரையும் நாங்கள் புண்படுத்துவதில்லை, பண்படுத்துவோம். அந்த பண்படுத்துகின்ற எண்ணத்திலே உங்களிடம் சொல்லி இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டிலே படிக்க முடியாத காலம் இருந்தபோது கிறிஸ்துவ மதம் இந்த நாட்டிலே வந்து படிக்க சொன்னதோடு இல்லாமல், ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் நல்லா குடித்து விட்டு ஆடையை நல்லா மாற்றிக்கொண்டு சபையிலே வந்து அங்கே நாகரிகத்தை போதித்த ஒரு காலம். தமிழன் அதுக்கு முன்னால் நாகரிகமாக வாழ்ந்த காலம். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை மூர்த்திய தம்முன் முன் தோன்றிய தமிழன். ஆனாலும் ஒரு 400 ஆண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்த வசதிகள், இந்த வாய்ப்புகள், இந்த தொடர்வண்டிகள் எல்லாம் வந்ததென்றால் வெள்ளைக்காரன் வந்த பின்னாலே கிறித்துவம் தோன்றியது. கிறிஸ்தவர்களுடைய அந்த மிஷனரிக்கு நம்முடைய கிராமத்திலே பொதுவான இடங்களை கொடுத்து அதை நாம் உண்டாக்கினோம். இன்றைக்கு மும்மதமுமே மதம் பிடித்து அலைகிறார்கள். இந்த மதவெறிக்கு இடையே உங்களை போன்ற அன்பு சகோதரிகள் அன்பை போதிப்பது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. நான் சொன்னவற்றில் உங்களுக்கு ஆனவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாதவற்றை விட்டுவிடுங்கள். உங்கள் அறிவு கொண்டு சிந்தித்து இளைஞர் சமுதாயத்தை திருத்த வாருங்கள், வாருங்கள் என வரவேற்று விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, தொடரட்டும் உங்கள் தொண்டு. நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறையை சுருக்கமாக பகிருமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திரு அந்தோணி கிரேசி அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பல. இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு. அன்பு எப்போதுமே உலகை ஆளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததுங்கிறத முதல்ல அதை எடுத்து சொன்னாங்க. உண்மை அதுதான். ஆனால் ஆங்கிலத்தின் லவ்ங்கிறது அந்த இளைஞர்களுக்கு தான் பெரிய இதுவாக இருக்கு. ஒருத்தனை காதல் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் அந்த லவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி
பலவேறு பொருள்களை வந்து அந்த லவ் வந்து சொல்லுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்தது வந்து மலர்கள் எப்படி 7 பருவங்கள் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் 7 பருவங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. குழந்தை முதல்ல பெண்கள் பெண்ணாக மாற வரை அந்த 7 பருவங்களும் அடங்கி இருக்குங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. அது வந்து அன்பு வந்து உறவுகளுக்கு அடிப்படையாகும். ஏன்னா அந்த உறவுகள் தான் நமக்கு வந்து அன்பை கொடுக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த பண்பை குறிப்பது தான் பண்பாடு அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்தது வந்து அன்பு தனியாக இருக்கிறது இல்லை, எல்லாரிடமும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அன்பு செலுத்துறாங்க. அதாவது அது வந்து ஆகு பெயரும் ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த திருமூலர் கூறியதை வந்து அழகா எடுத்து சொன்னாங்க. அதாவது ஒற்றை உணர்வு கிடையாது அப்படிங்கிறது. அன்பு வந்து அனைத்திலுமே நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. அடுத்தது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அன்பே சிவம், அந்த இறைவனுக்கே அது பொருத்தமானதுங்கிறத நம்ம எப்போதுமே உணர்ந்திருக்கோம். அந்த அன்பை வந்து கடவுள்கிட்ட சேர்த்துனா நமக்கு வேணுங்க அல்லது நமக்கு வேண்டியதை வந்து கடவுள் செய்வாருங்கிறது ஒரு நம்பிக்கை. அதாவது பலவேறு வடிவங்களில் வந்து நமக்கு அதுக்கு அந்த அன்பானது திருப்பி கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது 2 ஜீவன்களை பற்றி சொன்னாங்க. அதாவது தாய் தந்தையை பற்றி சொன்னாங்க. அதுவும் அவங்களுடைய தாயை பற்றி அவங்க சொல்லும் போதே கண்ணில் எனக்கு தண்ணி வந்துடுச்சு. உண்மையில அந்த மாதிரி வந்து அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ உதவி செஞ்சாங்கங்கிறத சொல்லும்போது நிச்சயமா அந்த தாய் புகழப்பட வேண்டியவங்க. தாய்க்கு வந்து உதாரணம் வந்து நம்ம தாயுமானவர்களையும் பற்றி சொன்னாங்க. அடுத்தது வந்து பிரிசாந்திரையார் சோழனின் நட்பை பற்றி சொன்னாங்க. அடுத்தது பாரியின் நண்பன் கபிலன். அந்த பாரி இறந்த உடனே அந்த குழந்தைகளுக்கு அவங்க மகள்கள் வந்து எப்படியாவது திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யணும், திருமணம் முடிக்கணுங்கிற பல முயற்சிகளை அவர் எடுத்தார். அதே மாதிரி அதியமான் தொண்டைமான் இருவருக்கும் தோழியாக இருந்தவர் ஔவையார். அவரும் நிறைய வந்து எங்கும் தோழியாக இருந்து அட்வைஸ், அதாவது நிறைய ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க, அறிவுரையெல்லாம். அப்புறம் அன்புக்காக இயங்கும் உயிர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒரு அன்பு எந்த வகையில் வேணாலும் நம்ம செலுத்தினோம்னா ஒவ்வொருவரும் முடிவு எடுக்கணுங்கிறது இவங்களுடைய உரையிலிருந்து நான் தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கும் எல்லாருக்கும் அன்பு செலுத்தினால எல்லாரும் என்னை சூழ்ந்து இருக்காங்க. நான் தனிமையில் இனிமை கண்டிருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகள்லாம் தனித்தனியாக இருக்காங்க. என்னை சுற்றி சுற்றத்தார்கள் தான் வந்து என்னை வந்து அன்போடு பார்த்துக்கிறாங்கங்கிறதையும் சொல்லிக்கிறேம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக காணல் உரை வழங்குவதற்கு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மாவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த பேரவை சிறப்பாக பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மாவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்தமைக்கு நன்றி. வாழ்த்துரை வழங்கிய ஒவ்வொரு ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய தலைப்பில் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்றைய பேரவையில் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு. அன்பு என்ற தலைப்பின் கீழ் நான் சேகரித்த கருத்துக்களை மட்டுமே எடுத்துரைத்தேன். ஐயா அவர்கள் கூறியது புரட்சிகரம் அல்லது சமத்துவம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கூறினார். அது மிகவும் அவசியமான கருத்துக்கள் தான். நமது இளைஞர்களுக்கு நாம் புகட்ட வேண்டிய கருத்துக்கள் தான். ஏனென்றால் இன்றைய சமுதாயத்தில் நமது இளைஞர்கள் அனைவரும் ஏதோ ஒரு பிம்பத்தை நோக்கி, ஒரு நிழலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான பகுத்தறிவு சிந்தனையும் சமத்துவ குணமும் இல்லாமல் மறைந்து தான் இருக்கின்றது. அதற்கு வேறொரு நாள் அந்த தலைப்பில் அதற்கான கருத்துக்களை திரட்டி நிச்சயமாக நான் இந்த பேரவையில் பேசுவேன். அதற்கான உறுதிமொழியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பு என்ற தலைப்பின் கீழ் நான் வந்து இன்றைய இளைஞர்களுக்காக ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். அந்த செய்தியை ஒரு கவிதையாக நான் எழுதியிருக்கிறேன்.
அதாவது கிடைக்காத அன்பை தேடி நமது இளைஞர்கள் சிலருடைய பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதற்காக இதை நான் எழுதினேன். இதை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். உன்னை மறந்த ஒருவர், உன்னை மறக்க நினைக்கும் ஒருவர், அவரின் வாயிலிருந்து வருவது காணல் நீர் என்று தெரிந்தும் அதை அருந்த அடம் பிடிப்பது அறிவு நிறைந்த உனக்கு நியாயமாகுமா? மறந்த ஒருவர், உன்னை மறக்க நினைக்கும் ஒருவர், அவரின் வாயிலிருந்து வருவது காணல் நீர்தான் என்று தெரிந்தும் அதை அருந்த அடம் பிடிப்பது அறிவு நிறைந்த உனக்கு அர்த்தமாகுமா? அறியாமல் இருப்பவனுக்கு அறிவு புகட்ட வேண்டிய தமிழா, ஆன்றதோர் கடமை உனக்கிருக்கு. உன் அறியாமை இருளில் இருந்து வெளிவர வேண்டியது உன் முதற் கடமை. உன்னை ஒளிக்கு அழைத்து வர யாரும் இல்லை. உன்னை ஒளிக்கு அழைத்து வர யாரும் இல்லை. ஒளி உன்மேல் உதித்து விட்டது. அதுதான் தமிழ் ஒளி. நீதான் எழுந்து வர வேண்டும். நீ அமர்ந்திருக்கிறாய். நிறைய பேர் படுத்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் உன்னால் தான் முதலில் எழ முடியும். நீ எழு. நீ எழுந்தால்தான் படுக்கையில் விழித்துக் கொண்டு படுத்திருப்பவர்களை, உறக்கத்தில் இருப்பவர்களையும் எழுப்ப முடியும். எழுந்து நில், நகர்ந்து செல், நட, ஓடு, வெற்றி உனதே. அனைவரையும் எழுப்பு. அவர்களால் இயன்றவரை இயங்கட்டும். ஏனெனில் இயங்கும் வரைதான் உயிர். இயக்கம் நின்று போனால் அது உடல். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அம்மா. இத்துடன் இரண்டாம் கவிதை அருமை. பாட்டி, நம்ம ஐயா கிரேசி அவர்கள் தலைப்பை 3 எழுத்துகளிலே அமைத்துக் கொள்கிறார். அடுத்த தலைப்பும் 3 எழுத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, தன்னுடைய சகோதரியும் பேச வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த அரங்கத்தில் இருக்கிற குரலரசி மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அவங்களும் குரல் சொல்ல வரணும். அவங்களும் இந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளராக வரணும்னு நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. அது நான் சுட்டி காட்டுறேன். இன்னொன்று, நம்ம ஞானசேகரன் ஐயா அவர்கள் தோழர் பல்லடம் மாணிக்கம் ஐயா மறைந்து விட்டார் என்ற செய்தியை போட்ட உடனேயே நான் அதிர்ந்து போனேன். அவருடைய மறைவு நம்ம தமிழகத்துக்கு இழப்பு. அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு அன்னாருடைய ஆன்மா இறைவனுடைய நேரிலே இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி 3ஆம் பகுதிக்கு வழிவிடுகிறேன். எடுத்து செல்லுங்க. நன்றிங்க. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் அன்பு களம் நிகழ்வு எண் 2164, நாள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அந்தோணி கிரேசி அம்மா அவர்கள் இன்று நம்மிடம் உரை வழங்கியமைக்காக அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் புலனம் மூலமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரியர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய டில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இசைப்பாடல் வழங்கிய பாடல்களுக்கும் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாளின் ஒருங்கிணைப்பாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழேனன் ஐயா அவர்களுக்கும் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வடிவமைத்து தரும் சாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் திருக்குறள் களம் நிகழ்வு எண் 2165, நாள் 30/5/2026 காரைக்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் மு. சூடாமணி அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பராமாயணத்தின் திருக்குறள். நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி.